சூர்யா வெளிப்படையாகவே எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது உங்கள் படம் மாதிரி இல்லை, உங்கள் படம் மாதிரி இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. Howrah Pay and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், ரெஸ்டா உமன்ஸ் வேர். பெரிய பட வாய்ப்பு முதல் ஷாட் எனக்கு வைக்கிறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்றது வந்து அவ்வளோ பெரிய அவமானமாக இருந்துச்சு. தெரியலன்னு சொல்லிட்டேன். எனக்கு பேர் அவமானம். தீப்பெட்டியில் வந்து ஒரு 100 ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 தீக்குச்சி பற்றிருப்பேன். நான் ஓடி போய் திரும்பி பற்ற வைக்கிறது, திரும்பி ஓடி போய் பற்ற வைக்கிறதுன்னு 300 வாட்டி நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ கற்றுக்கிட்டது தான் சிகரெட்டு. இப்போ ரோலெக்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஆனால் முதல் தம் அடிக்க வச்சது இவர் தான். அடிக்கடி பேசிக்க மாட்டோம். நான் எப்போ ஒரு துன்பத்தில் இருக்கேன்னு தெரியும். கரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ், அது ஒரு வார்த்தை போதும், அது அப்படியே வண்டி ஓடிட்டே இருக்கும். உரிமை எடுத்துக்கிட்டது வந்து அண்ணா தான். நடிச்சுக்கிட்டு இருக்கிற போது நான் எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணுறதையும் நோட் பண்ணுற அந்த ஒரு அக்கறை வந்து நடிகருக்கு இருக்காது, தம்பிக்கு தானே இருக்கும். இது என்னோட பாடசாலை. இந்த பாடசாலை என்னோட ஆசான் பற்றி எவ்வளோ சொன்னாலும் அது குறைவாக தான் இருக்கும். அவரை பற்றியே வெளியில் பேசுகிறதும் வந்து எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. பட் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து பெரிய பிரார்த்தனை. எங்கள் அப்பாவோட பிரார்த்தனை, அம்மாவோட பிரார்த்தனை. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கும், எனக்கு இப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கும். பாலா சார், முதல் முறையாக சூர்யா சாரை பார்த்த உடனே உங்கள் மனசில் ஓடிய அந்த விஷயங்கள் என்ன சார்? முதல் முறையாக அவரை பார்க்குறீங்க, அந்த தருணம் பற்றி இன்னும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். முதல் முறையாக சூர்யா சார் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த தருணத்தை பற்றி. முதல் முறையாக நான் பாண்டி பஜார்லேருந்து அப்படி நடந்து போய் சூர்யா போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னை கொண்டு போய் ஒரு ஃபங்க்ஷனில் கொண்டு ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது ஒரு தென்னாலியா ஏதோ ஒரு படம்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம். சூர்யா என்னை ட்ராப் பண்ண வந்தார். போகும்போது பேசிட்டே போயிட்டு இருக்கிறபோது அப்போவே தம்பி தான் எனக்கு அடுத்த ஹீரோவாக அமையணுன்றது மனசால் முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அதை கொஞ்சம் தாமதமாக சொன்னேன். அற்புதம் ஐயா. இந்த ஒரு விஷயம் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் மூச்சுக்கு ஒவ்வொரு முறையும் அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் அவரை தம்பி அப்படின்னு சொல்கிறது, இந்த உறவு பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணு படக்கூடாது அப்படின்னு தான் சார் எல்லாருமே நாங்கள் வேண்டிப்போம். இந்த உறவை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். இல்லை, அது உரிமையை எடுத்துக்கிட்டது வந்து அண்ணா தான். ஏன்டா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னு என்னை வந்து தலையில் தட்டியே ஒரு நாள் சொன்னேன். என்ன சாரு மோருங்கிற, அண்ணான்னு கூப்பிட்றான்னு சொல்லி என்னை திருட்டுனது, எனக்கு உணர்த்தினதும் வந்து அவங்க தான். உறவில் வந்து உரிமை எடுத்துப்பாங்க, முழு உரிமை எடுத்துப்பாங்க. அப்படி தான் வந்து என்னோடய ஃபேமிலியும் பார்க்குறாங்க. ஜோவை, என் பசங்களை எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்குறாங்க. என் இன்ப துன்பங்களில் வந்து கூட இருந்து பார்த்துப்பாங்க. அது அடிக்கடி பேசிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் நான் எப்போ சந்தோஷப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எப்போ ஒரு துன்பத்தில் இருக்கேன்னு தெரியும். கரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ், எல்லோரும் ஒரு மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அது ஒரு வார்த்தை போதும், அது அப்படியே வண்டி ஓடிட்டே இருக்கும். பாலா சார், சூர்யா சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண அந்த டைம்ஸில், படங்கள் எடுத்த டைமில், இப்போ நான் சூர்யா கூட ஒர்க் பண்ணது ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருக்காது. என் தம்பி கூட வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கும். சூர்யாவை நான் ஆக்டராகவே நான் பார்த்ததில்ல, சூர்யாவும் என்னை வந்து டைரக்டராகவே பார்த்ததில்ல. அண்ணா தான். அதுவும் படப்பிடிப்பு தளங்களில் இன்னும் என் மேலே உள்ள கவனம் செலுத்துறது வந்து, ஒரு படத்துக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு கேட்டிருந்தேன். வந்து 4 நாள் ஒர்க் பண்ணேன். சூர்யா 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன கௌரவப்படுத்தணும் அப்படின்றத நான் கேட்குறேன். வேணாம்ண்ணா, அது உங்களுக்கு தான் அசிங்கம், எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். அவ்வளோ ஒரு நான் வந்து எனக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போயிட்டு நான் ஒரு பரிசு வாங்குறதுன்றது அது நல்லா இருக்காது. அது உங்களுக்கு அவமானம். உங்களுக்குன்னா நான் ஃப்ரீயாக தான் வரணும் அப்படின்றது சூர்யாவோட குணம். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல சூர்யா. அதுதான் 2 பேருக்கும் அண்ணன் தம்பி உறவு தானே தவிர இயக்குனருக்கும் நடிகருக்குமான உறவு இல்லை. என்றென்று இந்த உறவு எப்படி அழகாகவே இருக்கணும் சார். என்னோட நிறை குறைகளை வந்து சூர்யாவுக்கு, இப்போ என்னோட குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா சூர்யா வெளிப்படையாகவே எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது உங்கள் படம் மாதிரி இல்லை, வேறு நடிக்காத படங்கள், உங்கள் படம் மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு உடனே எச்சரிக்கை கொடுக்குறதுல அந்த உரிமை வந்து எப்பவுமே சூர்யாவுக்கு இருக்குது.
எச்சரிக்கை கொடுக்குறது ஒரு பக்கம், அதே சமயம் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்த அந்த அந்த காட்சியை எடுத்தபோது சூர்யாவுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் வருத்தப்படுவான். பாக்கி எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, வருத்தப்படுவான்றதுக்காக நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். அதுக்காக பெரிய மானிட்டர் வச்சுட்டு மானிட்டர் கீழே குனிஞ்சிட்டு தெரியாமல் பாத்திரக்கூடாதுன்னு எத்தாப்பில் தான் உட்காந்து ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். பாத்திரக்கூடாதுன்னு பண்ணுவேன். பண்ணிவிட்டு பிரேக் டைமில் போய்ட்டு சூர்யா நான் குறைச்சிட்டு ஆல்மோஸ்ட் விட்டாச்சு தெரியும் இல்லையா ஸ்மோக்கிங் என்ன இல்லைன்னா அந்த ஷார்ட் எடுக்கிற போது 8 தடவை சிகரெட் பிடிச்சிங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கிற போதே நான் எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணுறதையும் நோட் பண்ணுற அந்த ஒரு அக்கறை வந்து ஒரு நடிகருக்கு இருக்காது, தம்பிக்கு தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தம்பி எனக்கு. ஆனால் முதல் தம் அடிக்க வச்சது இவர் தான். நந்தா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் கீழே படிக்கட்டு ஏறி வந்து ஒரு 18 படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு சிகரெட் பாக்கெட் எடுக்கணும், சிகரெட் பற்ற வைக்கணும், இந்த பக்கம் தீப்பெட்டி எடுக்கணும், பற்ற வைக்கணும். அந்த 15 படி முடிக்கிறதுக்குள்ளே வந்து நான் 2 பேக்கெட்டையும் போட்டி உள்ள வச்சுட்டு சிகரெட் வந்து புகை வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு நந்தாவில். நந்தா படம் கமிட் பண்ணியாச்சு. நந்தாவோட முதல் ஷாட்டு அதுதான். எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாது. எல்லா கேமரா செட்டப்பு ஃபுல் யூனிட்டும் வந்து மொட்டை மேலே வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்டடி கேம் மாதிரி இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இது சொல்லவும் தெரியல, எனக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல தெரியல. பார்க்குறாங்க, ஒரு கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க, ஒரு 5 டேக் 6 டேக் பண்ணிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு நந்தா பெரிய பட வாய்ப்பு, முதல் ஷாட் எனக்கு வைக்கிறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய அவமானமாக இருந்துச்சு. தெரியலன்னு சொல்லிட்டேன், வரலங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மொத்த யூனிட்டும் மொட்டை மாடிலேருந்து எல்லாத்தையும் லைட்டு கிட்ட எல்லாத்தையும் கழட்டிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கீழே போகிறாங்க. எனக்கு பேர் அவமானம். தீப்பெட்டியில் வந்து ஒரு 100 ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 தீக்குச்சி பற்றியிருப்பேன் நான். ஓடி போய் திரும்பி பற்ற வைக்கிறது, திரும்பி ஓடி போய் பற்ற வைக்கிறதுன்னு 300 வாட்டி நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ கற்றுக்கிட்டது தான் சிகரெட்டு. இப்போ ரோலெக்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. பாலா சார் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணனாக பார்த்தேன், ஆசானாக பார்த்தேன், என் வாழ்க்கையின் முதல் படியாக அது இருந்தது இவ்வளோ அழகான ஒரு சினிமா வாழ்க்கைக்காக அப்படின்னு. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக உருவெடுத்து நிற்கிறார் அவர். இன்னைக்கு தம்பியை பார்க்கும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கு. அதான் சொல்கிறேனே, நான் நட்சத்திரமாக பார்க்குறதில்ல. சார் தம்பியை பார்க்கும்போது, ஆமாம், தம்பியை பார்க்குற போது அது எல்லா அண்ணனுக்கு இருக்கிற பெருமை தானே. இது கொஞ்சம் கூடுதல் பெருமையாக இருக்கும். அதுதான் என்றென்று இந்த உறவு அழகாகவே இருக்கட்டும் சார். நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஃபார் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிக்சர் ஆஃப் 2024 ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க சூர்யா சாருக்கு. எங்கள் மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய அருமை தம்பி சூர்யா அவர்கள் நந்தா படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து புலம்பியிருக்கான். நான் வரும்போது இந்த மலையை பார்த்தேன். வரும்போது ஒரு சின்ன மழை, அழகான மழை. அங்கே வந்து மாதா நின்றுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு கலைஞனும் ஒரு மாதா தாயா. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஒரு கலைஞன் அவன் கூட வர்ற, அவனை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு கலைஞனையும் அவன் பெற்றெடுக்கிறான். அருண் விஜய் அண்ணன் அவங்க தான் என்னை வந்து நீ கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. தேங்க்யூண்ணே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் சாரை வந்து அவனிவன் அப்போ நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் ரொம்ப பயந்து தான் அதை ஹோஸ்ட் பண்ணேன். வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் 20 ரூபாய் மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. How to Pay and GT Holidays presents வணங்கான் ஆடியோ லான்ச் அண்ட் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.